மனுஷங்க இவ்ளோ கொடூரமானவங்களா? கிரிஷ்மா கேஸ பத்தி கேள்விப்படுறப்போ எனக்கு இதுதான் தோணுச்சு. அதாவது இந்த கிரிஷ்மான்ற பொண்ணு யாருன்னா, அப்படி என்ன பண்ணியிருக்கான்னா, அ தன்னோட லவ்வரையே 3 தடவ வந்து கொடூரமா கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா. அ அதுவும் எப்படின்னா, தடவ வந்து பேராசிட்டமால் வந்து ஹை டோஸ் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதே வந்து ஜூஸ்ல குடுத்து ட்ரை பண்ணியிருக்கா. அப்பயும் எந்த ஒரு எஃபெக்ட்டும் இல்லைன்றனால, தன்னோட வீட்லயே வந்து அந்த பையன வர வச்சு, அந்த பையனுக்கு வந்து கஷாயம் குடுத்துருக்கா. அந்த கஷாயத்துல ஹெர்பிசைட் கலந்திருக்கா. இந்த ஹெர்பிசைட்னால அந்த பையனோட ஆர்கன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழுதடைஞ்சுட்டே வந்திருக்கு. அந்த பழுதடைஞ்ச சமயத்துல கூட அவன் ஹாஸ்பிட்டல் போயிடக்கூடாதுன்னு ரொம்ப மெனக்கெட்டு, அவன் கூட கான்டாக்ட்லயே இருந்து, அவன ஹாஸ்பிட்டல் விடாம செஞ்சு, கடைசில ரொம்ப அ முத்தின ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் அவன் ஹாஸ்பிட்டல் போற மாதிரி ஒரு சூழ்நிலைய உண்டு பண்ணியிருக்கா. இந்த அளவுக்கு வன்மம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல ஒரு ஒரு நல்ல செட்டில்டான ஒரு பையன வந்து அந்த பொண்ணுக்கு பார்த்துருக்காங்க. ஸோ, அதனால இந்த பொண்ணு என்ன நினச்சிருக்கான்னா, ஓகே இத விட இவ ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கா. பட் எங்க வந்து அ நம்ம பிரேக்கப் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது, இந்த பையன் ஒத்துக்காம இருந்ததுனால, எங்க நம்மளோட அவங்க 2 பேரோட பிரைவேட் பிக்சர்ஸு இல்லைன்னா வந்து சேட்ஸு அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் அவளோட ஃப்யூச்சர் அந்த பையன்கிட்ட வந்து ஷேர் பண்ணிடுவானோன்ற பயத்துல, அவ வந்து அவன எப்படியாவது கொலை பண்ணணும் ட்ரை பண்ணியிருக்கா. இதுக்கு அவங்க மாமா ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஆ லைஃப் வந்து நம்மளுக்கு வந்து எத்தனையோ நம்ம கேஸ் பார்த்துருப்போம். பட் வந்து நமக்கு வந்து ஒரு மோசமான நிகழ்வு நமக்கு பிடிச்சவங்க கிட்டேருந்தே நடக்க போகுது அப்படின்னு வந்து தெரியாம இருந்த அந்த பையனோட நிலைமைய நினச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் நான் ஒண்ணு சொல்றேன். ஒருத்தவங்க உங்கள வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன ரீசன் வேணா இருக்கட்டும். வேணான்னு சொல்லி ஒருத்தவங்க நெனச்சுட்டாங்கன்னா, தயவு செஞ்சு அத ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அத விட உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தயவு செஞ்சு நம்புங்க. இந்த மாதிரி வந்து அந்த பையன் வந்து அப்பயே மூவ் ஆன் ஆயிருந்தான்னா, இந்த பையனோட லைஃப் என்னவோ வேற மாதிரி ஆகியிருக்கும். அவன் நெனச்ச மாதிரி இன்னைக்கு நெறைய விஷயம் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு வந்து தப்பிக்கவே முடியாது. ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. டெத் சென்டென்ஸ் வந்திருக்கு. அது ரொம்பவே பாராட்டிற்குரியது. 2 வருஷம் கிடைச்சிருந்தாலும், இந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் ஆனது. பட் ஆஸ் அ பீப்பிளா பையனோ, பொண்ணோ உங்கள வேணான்னு சொல்லி போன யாரையுமே தேடி போகாதீங்க. உங்க அன்புக்கு அவங்க மதிப்புரியவங்க கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம சொல்லுங்க.